மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. புதிய வண்டி வாகனம் வாங்குகின்ற யோகம் ஒரு சிலருக்கு மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாள். ஒரு சிலர் தங்களுடைய பழைய வண்டியை கொடுத்துவிட்டு புதிய வண்டி வாங்குவார்கள். வாகன யோகம் வெகு சிறப்பாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மேஷராசிக்காரர்களின் தாய் உடல் நலம் குன்றி இருந்தால் இப்பொழுது தேறி விடுவார். நன்மைகள் பல விதத்திலே நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார நிலையிலே திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பொறுப்புகள் அதிகரித்தல், சிறிய இடமாற்றம் போன்றவையெல்லாம் அலுவலகத்திலே கிடைக்கின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய பெரும்பாலான கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கின்றன. ராசி அதிபதி ராகுவோடு இணைந்திருக்கிறது. 6ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருந்தாலும் சுக்கிரன் ராகு சூரியனோடு இணைப்பு. ஆகவே நன்மைகள் அதிகமாக நடைபெறும். இது ஒரு நல்ல நாளாக மிதுனத்திற்கு விளங்குகின்றது. கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் வலுவாக ராசியிலே அமர்ந்திருக்கின்ற ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே உங்களின் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். வரவேண்டிய பணம் ஏதாவது வராமல் தாமதமாக கொண்டிருந்தால் அது இப்பொழுது வந்து சேரும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக கடகராசிக்கு இந்த வியாழக்கிழமை விளங்குகின்றது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியன் புதன் சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருக்கிறது. ராசியிலே உள்ள செவ்வாய்க்கு குரு பார்வை. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். அயல்நாடு செல்லும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும். தொழில் ரீதியாக வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். பல விதத்திலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. கன்னி ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். பண நடமாட்டம் அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வெகு சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். லாபாதிபதி சூரியன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு வந்திருக்கிறது. 2க்குடைய செவ்வாய் லாபஸ்தானத்திலே இருக்கிறது. சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை 2க்குடையவன் 11, 11க்குடையவன் 2. ஆகவே பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தன லாபம் ஏற்படும். திடீர் தனப்பிராப்தி ஒரு சிலருக்கு கிட்டலாம். மிக பெரிய அளவிலே சில தொகைகளை வாங்கி கொடுத்து புரட்டி தொழில் நடத்தி வெகு சிறப்பாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதியும் 10க்குடையவனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கின்றன. ஆகவே தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். சொந்த வீடு இல்லாதவர்கள் இப்பொழுது வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களுடைய அன்றாட பணிகள் அன்றாட கடமைகள் என்ன உண்டோ அவற்றை மட்டும் செய்து வந்தால் போதும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்தவும் அதிக நேரத்தை செலவிடவும் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் பொழுது
அந்த பயணத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாள். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்கள், மருத்துவர்கள், உணவு சம்பந்தமான தொழிலிலே உள்ளவர்கள், ஜவுளி டெக்ஸ்டைல் வியாபாரிகள், அது தொடர்பான பிற தொழில்களிலே உள்ளவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இருக்கும். இந்நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தொழில் தொடர்பான முன்னேற்றம், தடைப்பட்டிருந்த தொழில் மீண்டும் தொடருவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும். தொழிலிலே ஏதேனும் பெரிய தடைகள் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் சரியாகி மீண்டும் பழையபடி நீங்கள் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக உங்களுடைய தொழிலை செய்ய துவங்குவீர்கள். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலும் குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாள். இந்த கார்த்திகை மாதமே பொதுவாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும். ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களிலே மீனராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். 6க்குடைய சூரியன் 9லும் 9க்குடைய செவ்வாய் 6லுமாக பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. செவ்வாய் சூரியனுடன் பரிவர்த்தனை பெற்றாலும் குருவுடன் பரிவர்த்தனை பெற்றாலும் அது நன்மைகள் நடைபெறும். குருவுடனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. செவ்வாய் வீட்டிலே 2ஆம் இடமாகிய மேஷத்தில் குரு இருக்கிறது. ஆகவே குருவுடன் பரிவர்த்தனை, செவ்வாய் சூரியன் பரிவர்த்தனை என்று 2 பரிவர்த்தனைகள் ஒரே நேரத்திலே ஏற்பட்டிருப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரியதொரு யோகமான ஒரு நேரமாக இது விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிகச்சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். இன்று முதல் கார்த்திகை மாதம் ஆரம்பம். தமிழ் மாதங்களில் ஒன்றான கார்த்திகை மாதம் இன்று ஆரம்பமாகிறது. 2 மாதங்களின் பெயரில்தான் நட்சத்திரங்களும் இருக்கின்றன. மாதங்கள் 12, நட்சத்திரங்கள் 27. சித்திரை என்று ஒரு மாதமும் உண்டு, நட்சத்திரமும் உண்டு. கார்த்திகை என்று ஒரு மாதமும் உண்டு, ஒரு நட்சத்திரமும் உண்டு. இந்த கார்த்திகை மாதத்திலே வருகின்ற கார்த்திகை தான் திருக்கார்த்திகை என்று அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றுகின்ற கார்த்திகை தீபத் திருநாள். இன்று கார்த்திகை முதல் தேதி. இன்று முதல் தினசரி வீட்டு வாசலிலே 2 விளக்குகளை, சிறிய அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் அனைவர் வீட்டிலும்.